வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மேற்கு வங்கம், ராஜஸ்தான், கோவா ஆகிய 3 மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவு பெற்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் 3 மாநிலங்களில் மட்டும் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தின் பெயரை மாற்றும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இன்று நாடு முழுவதும் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. IPL மினி ஏலத்தில் அதிகபட்சமாக ஆஸ்திரேலிய வீரர் கேமரூன் கிரீனை 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வாங்கியது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இளம் வீரர்கள் இருவரை தலா 14 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. பிரபல தனியார் நிறுவனம் விற்பனை செய்யும் முட்டையில் புற்றுநோயை ஏற்படுத்தும் அபாயம் இருக்கும் நைட்ரோபியூரான்ஸ் வேதிப்பொருள் இருப்பதாக வெளியான தகவலை அடுத்து நாடு முழுவதும் முட்டைகளின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. UGC விதிமுறைகளை பயன்படுத்தி தனியார் பல்கலைக்கழகங்களுடன் தனியார் பொறியியல் கல்லூரிகள் இணையத் தொடங்கியிருக்கின்றன. இதனால் நடுத்தர மற்றும் ஏழை மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை.